பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் கர்த்தருக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 118 அதிகாரம் 5 வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். யோனாவை தேவன் நினிவேக்கு போக கட்டளையிட்டார். ஆனால் யோனாவோ தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். இதனால் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை கர்த்தர் வரப்பண்ணினார். கடலின் சீற்றங்கள் குறைய யோனாவை கடலில் தூக்கி போடக்கூடிய நிலைமை வந்தது. அங்கே யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனிற்கு தேவன் கட்டளையிட்டார். அந்த மீனின் வயிற்றில் யோனா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். யோனா 2 அதிகாரம் 2 வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். யோனா இந்த நெருக்கத்தை சந்திக்க காரணங்கள் என்ன? தேவன் நினிவேக்கு போக கட்டளையிட்டார். யோனாவோ தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனதே காரணம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை செவி கொடாமல் போகிறது நிமித்தமாகவே அநேக நெருக்கங்களை நாம் இன்னமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நெருக்கமா, வேலை ஸ்தலத்தில் நெருக்கமா, சமுதாயத்தில் நெருக்கமா? சிந்தித்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா என்று. நாம் பட்டு கொண்டு இருக்கிற நெருக்கங்களுக்கு நாமே காரணங்களாய் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் அன்பாய் இருக்கிறார். யோனா மீனின் வயிற்றில் இருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு தேவன் யோனாவை விடுதலை பண்ணினார். இந்த நாளில் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்க போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் விசாலத்தில் வைக்க போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.